ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சட்னி தான். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வதக்கிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி, வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளரு, பூண்டு ஒரு 1/4 டம்ளரு போட்டு நல்லா வதக்கிடணும். முக்கியமாக சட்னிக்கு பார்த்திங்கன்னா புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். வரமிளகா நல்லா 3 கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா வாசனமாக இருக்கும். வேணால் கொஞ்சம் தேங்காயும் அரை டம்ளர் துருவி போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்ல எண்ணெயில் நல்லா துருவிக்கிட்டு அதை நல்லா இதோடையே சேர்த்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளியோடு நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலையை போட்டுடணும். நல்லா பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் வேக வச்சு உப்பு போட்டு அது மிக்சியில் நான் அரைக்கிறத உங்களுக்கு காமிக்கலை. நல்லா வதக்கிட்டு நல்லா அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.